கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை ஜெப வேளையிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நாம் துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Seek ye the Lord and ye shall live என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம் நாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Lord, we praise you, praise you, praise you, Lord. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் ஆதரவிலே நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜீசஸ். துதித்தலுடனே அவருடைய சந்நிதியிலே நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது எவ்வளவு இன்பம். ஹல்லேலூயா. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பாதாரியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பாதாரியை புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவமான பதவியை புழுக்களாகி நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷனை நீ நினைத்ததற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனை துதிக்கிறோம் அப்பா. நின்னோதிர மதீனா திறந்த நின் ஜீவப்பொது வழியா. நின்னோதிர மதீனா திறந்த நின் ஜீவப்பொது வழியா. நின்னடியாட்டு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம்.
ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 10-13 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். இப்பொழுது அதை படிப்போம். எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. Jesus, we praise you, praise you, praise you, praise your holy name, Lord. Hallelujah. We bless you, Lord. Hallelujah. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த வழியிலும் ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாடலை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் பாடலாம். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து கண்டடைகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இந்த வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். We praise you, praise you, praise you, Lord. நன்றி ஐயா நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah. Jesus. Shabala bala bala karaboya karikaduna mala padura dara bari karabala bala. Oh glory, glory, glory. Nai paarudal tarum deva kalaithoi theechidume. Ilai paarudal tarum deva kalaithoi சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை
தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய அன்பின் சமூகத்திற்காக இந்த வேளையிலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சமூகம் எங்களுக்கு இன்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Lord, for your satisfying presence. Hallelujah. My presence shall go with thee. Hallelujah. Hallelujah. In your presence there is fullness of joy. Hallelujah. Stotram Appa. Manam maramanda niralla manave தமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பரிசுத்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என்பதில் இறங்கி வாரும் அப்பா. ஹல்லேலூயா. கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நீரிடினும். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நீரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை நாங்கள் கண்டடைந்தோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, praise you, praise you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah. இந்த வேளையிலும் கூட எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை என்ற பாடலை நாம் பாடலாம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே
இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுண்ணா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. சொல்லுண்ணா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. இந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும். அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம். அன்பரிசுவை அண்டிக் கொள்ளுவோம். அன்பரிசுவை அண்டிக் கொள்ளுவோம். அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம். அன்பரிசுவை அண்டிக் கொள்ளுவோம். அன்பரிசுவை அண்டிக் கொள்ளுவோம்.
எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். We praise you Lord, we praise you Lord. Hallelujah. நம்முடைய கூட கர்த்தாவே ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோட கூட போராடுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் என்பது ஒரு போராட்ட களம். சரிங்களா? நம்ம பிசாசின் தந்திரங்களோ எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நம்ம ஜெபத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த வேளையிலே இயேசுவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்களுக்காக திறப்பின் வாசலில் நம்ம இருக்க வேண்டும். மோசேயுடைய கைகள் தளர்ந்து போன பொழுது ஆரோனும் ஊரும் மோசேயுடைய கைகளை தாங்கி பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேலர் ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். முடிவில் யெகோவா நிசி என்று சொல்லி அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். அப்படியாக ஊழியர்களுடைய வாழ்க்கைக்காக, ஊழியர்களுடைய கரங்கள் தளர்ந்து போகாமல் இருக்கும்படியாக, ஊழியர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. சென்னையில் இருக்கிற லீடிங் பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பாஸ்டர் தாமஸ் ராஜா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தாவே இம்மட்டுமாக ஜீவன் சுகம் பலன் கொடுத்து காப்பாற்றி வருகிற தயவிற்காக நன்றி. இன்னும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். அந்த சபை கட்டுமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். தேவைகளை சந்திப்பீராக. ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, கிருபை தருவீராக. இந்த வேளையில் கர்த்தாவே பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, NLCC அந்த சபை கட்டுமான பணிகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. போல கர்த்தாவே பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. AFT சர்ச்சஸ் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ரத்னபால் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாயாரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நார்த் இந்தியா மிஷனரிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நார்த் இந்தியா மிஷனரிஸ் எல்லாரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சென்னையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ஆண்டவரே சென்னையில் இருக்கிற ஊழியர்கள், கிராம சபையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஊழியத்தில் கர்த்தாவே, கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே, அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து அந்த ஊழியங்கள் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தங்களுக்கு ஆண்டவரே ஊழியர்கள் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதல் நாள் நிரப்பம் ஆண்டவரே.
ஏசப்பா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, ஆண்டவரே மரணமோ, ஜீவனோ என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஹல்லேலூயா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்ற புஸ்தகிய பவுல் சொல்லுகிறது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஒரு துக்கமான காரியங்களும் கர்த்தாவே உங்களுடைய அன்பை விட்டு உங்களுடைய பிள்ளைகளை பிரிக்காத படிக்கு உங்களுடைய ஆறுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய தெய்வீக ஆறுதல், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியர்களை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் கர்த்தாவே. எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே இந்த கொரோனாவில் கூட பாதிக்கப்பட்டு, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் மறு ஜீவனை அடைந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி ஊழியர்கள் அதனால் பாதிக்கப்படாதபடிக்கு தேவரீர் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. ஆண்டவரே, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. கிருபை செய்வீராக. உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். ஊழியர்கள் எந்த ஆண்டவரே தங்கள் சுய ஓன் பிளான்ஸில் ஆண்டவரே செயல்படாதபடிக்கு ஆண்டவரை உம்மால் நடத்தப்பட உம்முடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தருவீராக. எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். எல்லா ஊழியர்களுக்கும் அந்த கிருபைகளை நீர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கீப் us in the center of your will. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நாங்கள் ஆண்டவரே குற்றங்களுக்கு தவறு செய்திருந்தால் ஆண்டவரே தயவாய் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருப்போமானால் எங்களுக்கு தயவாய் மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்த்தும் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் சீர்படுத்தி கொண்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை நான் நேசித்து நாங்கள் பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் சத்தியம் உள்ளவர். ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதியும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபதுர பல 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 பரிக்கிற பதுரி விரி 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 விரியா. நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் ஹல்லேலூயா கொடுப்பேன் என்று சொன்னிரப்பா. ஹல்லேலூயா. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே விசுவாசிகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சில நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Believe on the Lord Jesus Christ, you and your household shall be saved என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவரே விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய வீட்டார் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவே, இதற்காக உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையதப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய மனக்கங்களை திறந்தருளும் ஆண்டவரே. ரட்சியம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் கூட கர்த்தாவே ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டப்பா. என்னுடைய உற்றார் உறவினர் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளவில்லையப்பா.
இந்த மார்க்கத்திற்கு வரவில்லை ஆண்டவரே, இந்த ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜீவ மார்க்கத்தை ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாம ஆண்டவரே அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் நீங்க தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் உண்டு, ஆனாலும் அப்பா அவர்கள் உம்மண்டையில் வராமல் இருக்கிறார்கள். அவர்களே அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த பாவ பாரம், இந்த உலகத்தின் பாரங்கள் ஆண்டவரே அவர்களை அழுத்துகிறதப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனாலும் உம்மண்டையில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாமல், மெய்யான அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். மண்டையில் வரக்கூடிய கிருபையை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஜீசஸ், we praise you, praise you, praise you. அப்படியாக கர்த்தாவே விசுவாசிகள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு குடும்பம் பின்வைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே குடும்பமாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கிரியை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய உற்றார் உறவினர்லாம் நீங்கள் ரட்சியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. Jesus, have mercy Lord. Hallelujah, 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 hallelujah. உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த வெள்ள கூட கர்த்தாவே வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு உணர்வை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஏதாவது ஒரு வேலைகளை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வேலைகளை கண்டுபிடித்து ஆண்டவரை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த தாளந்தை புதைத்து வைத்தவனை பார்த்து புறம்பான இருளிலே இவனை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் கடிந்து கொண்டீரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. எதையாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காகவோ ஆண்டவரே குடும்பத்தின் நலனுக்காகவோ மற்றவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிரயோஜனம் உள்ளவர்களாக ஜனங்கள் காணப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Give them the necessary skills to do the work Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியர்களாக உண்மையாக ஊழியம் செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து வேலை செய்ய கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்ய கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலைகளை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தின்படி கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள், உண்மை அறிந்த பிள்ளைகள் கர்த்தாவே இயேசுவே ரொம்ப வருடங்களாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னீர். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீரப்பா. அவருடைய துக்கங்கள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்த்து தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற வழியில் திருமணங்கள் நடக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் நீங்கள் மனமிறங்கி கிருபை செய்து ஆண்டவரே அவங்கள ஆண்டவரே மேக் இட் solitary to settle in families என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவீராகப்பா. ஆண்டவரே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி திருமணங்கள் நடக்க உதவி செய்வீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதனால பெற்றோர் ஆண்டவரே பாரமாக
இருக்காத படிக்க ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரை விட்டு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருமண காரியங்களில் கோஆப்ரேட் பண்ண ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் கர்த்தாவே ஒரு ஆழமான ரட்சிப்பிற்குள்ளாக வரும்படி தேவரீர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த டீனேஜர் கர்த்தாவே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இசப்பா பாவத்தில் செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா 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 ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹெல்ப் them to understand your love, Lord Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Help them to love you with all their heart, mind, soul and strength. Help them to resist the temptation, Lord. Help them to be filled with the Holy Spirit, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலக வேஷம் மாயை ஆண்டவரை இதில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களை அழித்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேலை போல இருக்கணும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே. யோசேப்பை போல இருக்கணும் கர்த்தாவே. விசேஷித்தாவியோடு இருக்கணும். பாவம் செய்யாமல் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பாவத்திற்கு விலகி ஜீவிக்க வேண்டும். இயேசுவே நீர் கிருபை செய்யும் அப்பா. 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 ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்திலே திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை நீர் வேலி அடைப்பீராக. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் கிளைம் பண்ணுறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அருளிய வார்த்தைகள் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. we praise you Lord. thank you Jesus. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. Praise you. Hallelujah. நன்றி நன்றி அப்பா. Hallelujah. Jesus. அற்புதமானவர். அற்புதத்தை எதிர்பார்த்து நாம் பாடுவோம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஐயா. Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அற்புத. Hallelujah. அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், இத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் அற்புதர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர். இப்பொழுதும் நாம் எதிர்பார்த்திருக்கிறபடி அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த தேவனின் ஆலயமே என்ற பாடலை நாம் ஜெபத்துடன் பாடுவோம்.
தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமியவாலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரினம் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரினம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்போ எவ்வளோ பயபக்தியாக நம்ம ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தமான தேவன், கைகளினால் செய்யப்பட்ட கோயில்களில் அவர் வாசமாகிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை இன்னும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும் என்றால் அதற்கு ஒன் ஆஃப் த வேஸ் இஸ் டு ரீட் த பைபிள். அதாவது வேதத்தை நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரில் 3வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் என்றால் இந்த பாடினோம் இல்லையா, மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம்னா
மறுரூபமாகிடுவோம் என்று பாட்டுக்காரர் அவர் எழுதியிருக்காங்க. அதை எதை பேஸ் பண்ணி எழுதினாங்கன்னா 2 Corinthians 3:18, 2 Corinthians 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த கண்ணாடியிலே காண்கிறது என்று சொல்லும்பொழுது இந்த வேத புஸ்தகம் கண்ணாடியை போல இருக்கிற படிக்கும் பொழுது நம்முடைய குறைகளை அது இந்த வேத புஸ்தகம் சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட நம்மளை கரெக்ட் பண்ணிக்கொண்டே வரும்பொழுது பிழைகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். நிச்சயமாக nobody is perfect in this world. We are all human beings and we are prone to make mistakes. ஒரு சிலர் நினச்சிட்டுருவாங்க ஊழியக்காரங்க அப்படின்னா அப்படியே இயேசு மாதிரி we want to become like Jesus. குறைகள் இருக்க தான் செய்யும் இல்லையா? அந்த குறைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், நிவர்த்தி செய்வதற்கு பிரயாசப்படும். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படியாகிலும் நான் அந்த உயிர் தெழுதலுக்கு பங்கடையணும் அப்படிங்கிறார். அவர் அவ்வளோ பரிசுத்தமாக ஜீவித்த ஒரு மனிதன், பாடுகளை அனுபவித்த மனிதனாக இருந்தாலும் எப்படியாவது நான் அந்த உயிர் தெழுதலுக்கு பங்கடையணும்னு சொல்றார். பிலிப்பியர் 3 நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி நான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ அவரே நான் தகுதியாயிட்டேன், அதனால அவர் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஸோ ஃபைனலி when he was about to die, கடைசியில் அவர் சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏன்னா he knows that he is going to go to the Lord. அப்போ சொல்றாரு, அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல சொல்றாரு, அது வரைக்கும் we are changed from glory to glory. மகிமையுமே மகிமை அடைந்து மறுபடுறோம். நம்மகிட்ட குற்றம் குறைகள் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி we should try to overcome all our shortcomings. ஜப குறைவுகள் இருக்கலாம், வேத வாசிப்பு தியான குறைவுகள் இருக்கலாம். அப்போ அதுக்காக நான் சரியாக பைபிள் படிக்கல, என்னால் பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கரேஜ் ஆகி போயிடக்கூடாது. சரி, இன்னைக்கு படிக்கலையா, அடுத்த நாள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, சம்பவம் அந்த பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகும். those who don't go forward will go backward. சரிங்களா? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இன்னும் முன்னேறி செல்ல நான் அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார் இல்லையா, நான் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியாக அந்த லக்கு நமக்கு ஒன்று இருக்கு. என்னது? டு பிகம் லைக் கிரைஸ்ட். இயேசுவை போல நம்ம மாற வேண்டும். அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை நமக்கு தருவாராக. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட
வாஞ்சிக்குதே என்னுள்ளம். உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று உம்மை போல் உலகினில் ஜெயித்திடவே பலமதை தாருமையா. உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். தலை சாய்க்க ஸ்தலமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் இன்றி நானும் உம்மை போல தியாகம் செய்ய பலமதை தாருமையா. உந்தன் பலமதை தாருமையா. பலமதை தாருமையா. உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சாந்தம், உம்முடைய பொறுமை, உம்முடைய அன்பு, உம்முடைய தாழ்மை, உம்முடைய மனதுருக்கம். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். உம்முடைய மன்னிக்கிற அந்த குணம், the greatest thing which attribute which Jesus had is forgiveness. அன்பாக இருந்துடலாம். ஆனால் நமக்கு தீமை செய்தவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு தயாள குணம் வேண்டும். அது இயேசுகிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஃபாதர், forgive them for they know not what they do. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். வாட் enabled Jesus to forgive the people is the love. Hallelujah. அந்த கர்த்தருடைய தெய்வீக ஒரு அன்பு. இட் இஸ் த டிவைன் லவ் which helped to forgive others. Hallelujah. அந்த தெய்வீக அன்பு நம்முடைய இதயத்தில் இருக்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியினால நம்முடைய இதயங்களில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பட் we have to grow in love. ஹல்லேலூயா. அந்த லவ்வில், அந்த மெச்சூரிட்டியில் நம்ம வளர வேண்டும். அப்படியாக தேவன் நமக்கு அந்த கிருபை தருவாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர வேண்டும். உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். உம்முடைய ஞானத்திலே நாங்கள் வளர வேண்டும். ஆண்டவரே, மனுஷர் தயவிலே நாங்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகம் எங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்திற்காக உண்மையாய் உழைக்கிறவர்கள் உண்டு, நிந்தை பாட அனுபவிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் உம்முடைய ஆறுதலை கட்டளையிடும், தெய்வீக பலத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நின்னை சுமந்த நேரங்களில் தந்தை தம்பெலமீந்து தேற்றினாரே. என்னென்ன துன்பங்கள் இன்னும்
வந்தாலுமே மென்மேலும் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். மென்மேலும் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாமம் அதிசயமாமே, என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். காடு மலையும் மேடானாலும் கர்த்தர் வழிகாட்டி நடத்தினார். காடு மலையும் மேடானாலும் கர்த்தர் வழிகாட்டி நடத்தினார். இம்மானுவேல் அவர் என்னோடிருந்துமே இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இம்மானுவேல் அவர் என்னோடிருந்துமே இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாமம் அதிசயமாமே, என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, துதிக்க வேண்டும். கர்த்தர் நன்மை தருவார், கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்க முடியவில்லையே, என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு மரணம் நேரிட்டதே என்று சொல்லி கலக்கத்தோடு இருப்பீர்களானால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவரை துதிக்கும்படியாக அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த நபர்களை கர்த்தர் ரிப்ளேஸ் பண்ணுவார். அந்த அவருடைய அன்பினால் அதை ரிப்ளேஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனித அன்பை விட அப்பாற்பட்டது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மிடத்துல ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து இல்லை, ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் யூஸ்ஃபுல் டு தெம் தே வில் லவ் அஸ். நம்மிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்றதுக்கு இல்லைங்கிறப்போ people will reject us, இல்லையா? ஆனால் தேவன் எதிர்பார்த்து அவர் நம்மளை அன்பு கூறல. அவர் நம்ம பாவிகளாக இருக்கையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் பலவீனராக இருக்கும் பொழுது நமக்காக அவர் மரித்தார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்தார். இந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, நரகத்தில் நின்று நம்மை மீட்டெடுத்தாரே, இதற்காகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம இது வரைக்கும் ஜீவனோட இருக்கோம் இல்லையா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இது வரைக்கும் எதற்காக ஜீவனோட வச்சிருக்கிறாரு? நம்ம அவரை துதிக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை தேவன் நிவர்த்தி ஆக்குவோம். அது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரே பண்ணணும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்னென்ன உங்களுக்கு குறைவுகள் இருக்கிறதோ, அது கோர்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் படிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், ரிபெல்லியஸ் சில்ட்ரனாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இட் மே டேக் சம் டைம், பட் வி ஹாவ் டு கண்டினியூ இன் ப்ரேயர். ஆண்டவரத்தில் ஜெபத்திலே நம்ம உறுதியாக தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். He will make a way of escape. ஓகே, ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆண்டவர் சோதிக்க மாட்டார். நாங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. எத்தனையோ பேர் இந்த நாட்களில் இந்த கொரோனாவில் தன்னுடைய they have lost their fathers. And நீங்கள் வைஃப்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா, I have lost my husband அப்படின்வாங்க.
முதிர் வயதுள்ளவர்களை கேட்டிங்கன்னா, we have lost our children, எங்கள் கண் முன்னாடி என் பிள்ளைகள் மறைச்சிட்டாங்க அப்படின்வாங்க. மரணம் என்பது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஆறுதலை கொடுக்குறதுக்கு தேவன் தயாராக இருக்கிறார். we have to receive it. இப்போ யாக்கோபு பார்த்திங்கன்னா, யோசேப்பு மறிச்சிட்டான்னு சொல்லும்பொழுது அவர் ஆறுதலுக்கு இடமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் he refused to be comforted. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அவ்வளவாக அவர் யோசேப்பை நேசித்ததினாலே வெகு நாட்கள் அவருடைய தகப்பன் அந்த யோசேப்புக்காக துக்கித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சில துக்கங்கள் நம்மளை அப்படியே இட் ஸ்வாலோஸ் அஸ். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா in Genesis we read that அவ்வளோ நாள் துக்கப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. யோசேப் மறிக்கவே இல்லை. After some period of time Jacob was able to meet Joseph. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்குள்ளே மறிச்சாங்கன்னா we have a divine hope. நமக்கு ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் வருஷங்கள், மேபி the world is going to come to an end very soon for the Christians, not for others. For those true Christiansக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷங்கள், அது 50 வருஷம்னா கூட கொஞ்சம் வருஷம்தான். Because when it is compared to eternity, we are going to live with Jesus forever and ever. ஸோ ஒரு 100 வருஷம் கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்மளுக்கு தேவன் ஜீவன் பலன் சுகம் கொடுத்து நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். மருத்துவர்களுக்காக அந்த கவலை இருக்கும் தான். பட் அதுலேயே நம்ம திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணி கொண்டு இல்லாத படிக்கு இயேசுவை நம்ம பார்க்க வேண்டும். இயேசுவை பார்த்து, இயேசு 33 வயதில் கல்யாணம் பண்ணிக்கல, பிள்ளைங்க எல்லாம் அவர் மறித்துட்டார் இல்லையா? அப்போ அவருடைய தியாகத்தை பார்த்து இதுவரைக்கும் என்னென்ன நம்முடைய வாழ்க்கைகளில் ஆண்டவர் செய்திருக்கிறாரோ அதை நினைத்து கர்த்தர் கொடுத்த கைகளுக்காக, கண்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் நம்ம கர்த்தரை துதிப்போமானால் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஒரே ஒரு அதிகாரத்தை வாசித்து நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாம். சங்கீதம் 42 வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கடிப்பும் துரியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறார்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாக்கி தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தே சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.